ஏன்னா தீர்க்க தரிசனம் உரைப்பது தீர்க்கதரிசிகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசி மூலியமாக பேசுகிறார், நினைவேவுக்கு விரோதமாய் பேசுகிறார், நினைவேவை அழிப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆனால் நினைவேவை கர்த்தர் அழிப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காகவே யோனா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆனால் யோனா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, நீங்கள் நினைவே அழிப்பேன், நீங்கள் அழிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அங்கே யோனா தீர்க்கதரிசி பேசுகிறது, அந்த அறியாமையில் பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் எப்படிப்பா அழிப்பேன் என்று கர்த்தர் அங்கே பேசுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனம் என்பது அது கர்த்தருடைய வார்த்தை. அங்கே எங்கெல்லாம் மனமாற்றம் வருகிறதோ, எங்கெல்லாம் மனம் திரும்புதல் வருகிறதோ, அங்கே கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை அவர் மாற்றிக்கொள்கிறார். அங்கே அழிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் அங்கே ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழி நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது. அந்த எச்சரிப்பின் சத்தம் எப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார், பாஸ்டர் நான் இந்த தப்பில் இருக்கிறேன், இந்த பாவத்தில் இருக்கிறேன், இந்த விதமான மாம்சத்தின் கிரியைகளில் இருக்கிறேன், நான் கர்த்தர் என்னோடு தெளிவாய் பேசுகிறார், நான் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பிரத்யேட்சமாய் பேசுகிறார் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களை நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களை மட்டுமல்லாது உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு பாவி மனம் திரும்புவதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதே தான், ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்திலையும் சந்தோஷம் உண்டாயிருக்கும், அதே போல் உங்கள் குடும்பத்திலையும் மிகுந்த சந்தோஷங்க. ஒருவேளை கணவன், ஒரு மனைவி, இல்லை பிள்ளைங்க யார் மனம் திரும்பினாலும் அந்த முழு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த முழு குடும்பத்தில் இருக்கிற எல்லா உபத்திரவமான காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வர ஃபோன் கால் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையில் எல்லா பிள்ளைங்களும் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. எல்லா குடும்பத்தின் ஒருவேளை ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். யாராவது ஒருவர் இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது முழு குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசும்போதே நீங்கள் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் செவி சாய்க்காமல் விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். அவர் உங்களை விசாரிக்க மாட்டார். உங்களை அவர் கைவிட்டு விடுவார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ரீமா சந்து ரியாந்தராப்பா. இந்த கிருபை என்பது நாம் மன்னிக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னதான் தப்பு பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார் என்பது திட்டம் அல்ல. ஒரு கட்டத்தில் கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவார். எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் தாராளமாய் பதிவு செய்யலாம். உங்களுக்காக ஜெபித்து தேவ ஆலோசனைகளை வழங்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானாலும் நீங்கள் மேலே குறிப்பிட்டு இருக்கிற அந்த நம்பரை கூப்பிடலாம். அது மட்டுமல்லாது திருச்சி வெள்ளக்கோயில் பகுதியில் நாங்கள் சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். விடுதலை மற்றும் ஆலோசனை தேவைப்படுவோர்கள் நேரில் வந்து உங்கள் ஆலோசனைகளையும் விடுதலையும் நீங்கள் பெற்று செல்ல அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றிப்பா. ரபசந்து உரியாந்தராப்பா. ப்ரேயரில் இணைந்திருக்கிற அருமையான சகோதரி பிரீதாக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரி சங்கீதாக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரன் ஆனந்தராஜ்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா, நன்றிப்பா. அதே போல் அருமையான சகோதரி இந்திராணிக்காக ஜெபிக்கிறேன். அதே போல் சரோஜா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அதே போல் அருமையான சகோதரி சோனியா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். தேவ கரம் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ அபிஷேகம் இறங்குவதற்காக, தேவ வல்லமைகள் இறங்குவதற்காக நன்றி. ரபசந்து உரியாந்தனப்பா. அதே போல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேள்விகள் இருக்குமானால், சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் பதிவிடலாம். நீங்கள் பதிவிடும்போது அதற்கான பதில்களை அளிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த பதில்கள் உங்களுக்கு மட்டுமல்லாது இதை பார்த்து கொண்டிருக்கிற